ஆத்தாடி அழகு பெண்ணு சூப்பர் பிள்ளை. அழகு பெண்டுகளா ஏன் மாமி ஓடி மாமா வருவாரு மாமாவை மாடு முடிச்சு மாங்காயில் மாடு முடிச்சு போதும். எங்க அப்பா இப்பதான் வாயை திறந்துருக்கு. அப்புறம் பெட்டிக்கார பெட்டி என்னம்மா கிடாது இருக்க என்ன ஒரு மாதிரி ஏங்குறி என்ன நெத்திலி கண்ட நல்லா இருக்கீங்களா? நேத்து கொடுத்தது ஞாபகம் இல்லையா உனக்கு? என்ன என்ன அப்படி கொடுத்துட்டியா? காலையில வண்டி வேலை பார்க்கும் சொல்லி போய் படுத்தாலே அப்புறம் எந்திரிக்கவே இல்லையே. நீ தானே உசி போயிட்ட. அப்புறம் வந்து உசி போயிட்டேன். அப்புறம் பார்த்தீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. என்ன ஆளு ரொம்ப சுணக்கமா இருக்கீங்களே. ஏமா தூக்கம் இல்லையா? உள்ள வாங்க, பஞ்சு மத்த உரிச்சு வச்சிருக்கேன். எப்பவும் கொஞ்சம் ஒதுக்கி வைக்க, நான் வந்துடுறேன். சரி போய் கண்ணுக்குட்டி அவுத்து விட்டுவாங்க போங்க. அப்பு போங்க. அடியே காவலுக்கு போகணும், கண்ணு கருத்துமா காவல் பார்க்கணும் வாரேன்னு சொல்லி வர சொல்லிவிட்டு எங்கே போனாலும் தெரியல. வாடி தொண்டையை திறந்தா ஆத்தாடி சொல்லுங்க. சும்மா பேசினாலே பயமா இருக்கு. இன்னைக்கு என்னமோ தெரியல, உனக்கு தொண்டை மஞ்சள் வேற கட்டி கிடக்குது. சும்மா பேசு. நான் எப்படி பாடக்கூடியவ தெரியும்? முனீஸ்வர வேண்டி எல்லாம் நல்லதாவே நடக்கும். ஐயா சூர்யா மாமாவுக்கும் தொண்டை கட்டணும்யா. அது நாசமத்து போறவள எனக்கு தொண்டை கட்டணுமாம்ல. அப்பகிட்ட சென்று விஷயங்கள்லாம் கேட்டீங்களா? அப்படிதான் உலகம். நம்மளுக்கு தொண்டை கட்டினா உடனே அடுத்த ஆளுக்கு தொண்டை கட்டணும். எவ்வளவு நல்ல என்ன. ஆமா நம்மளாம் எங்கடி போறோம்? காட்டுக்குள்ள போறோம். எந்த காட்டுக்கு? திணை காட்டுக்கு. அடி என்ன நீ நானும் உயிர் தொழில் தானே? இது வரைக்கும் நான் அந்த தெனக்காடை பார்த்ததே இல்லடி. எனக்கு தெரிஞ்ச காடு பூரா ஆரஸ்பதி காடு, முந்திரி பருப்பு காடு. அடிக்கடி கூட்டி போறது. என்ன பண்ண சொல்ற? ஏசி மைசூர் காரத்தியா கொலா கட்டுறதுக்குடி ஐயா. ஒரு படத்துல வடிவில் பேசுற மாதிரி இருக்கு ஐயா. அடியே வாழ்க்கையில பொண்ணா பிறக்கவே கூடாதுடி. பொம்பளையா பிறந்ததும் போதும். அடேங்க அப்பா, இந்த வேஷத்தை போட்டே மூத்திரம் பெய்ய போக முடியல. பின்னால ரவுண்டு கட்டுறாங்க. அழகா இருந்து என்ன பிரச்சனை? ஆண்டவ எனக்கு ஒரு குறையா கொடுத்துட்டா. உனக்கு குறையா? முன்னால எதுவும் குறை இருக்காடி? இல்ல. இந்த சைடு இல்ல இல்ல இருந்தாலும் எனக்கு ஒரு குறை இருக்கு. என்ன குறை? இங்க கிழிஞ்சாலும் பரவாயில்ல, மித்த இடத்துல கிளியாம இருந்தா சரி. என்ன குறை தெரியுமா? என்ன குறை? அழக படைச்ச ஆண்டவன் வேற எதை படைக்கணும்? சித்துனோண்டு சொலக படைக்காம விட்டுட்டா. படைச்சிருந்தா இந்த நரிக்குடி முக்கு ரோட்ல ஒரு 5 வீடு வாங்கியிருப்பேன். 5 வீடு ரேட்டு என்ன சொல்லு பாப்போம். ஒரு வீடு 2 கோடி ரூபா. போதுமே. உனக்கு பொழைக்க தெரியலடி. தெரியல. பொழைக்க தெரிஞ்சிருந்தா இப்படிலாம் இருந்திருப்பியா? அப்படிலாம் தொண்டை கட்டி இப்படிலாம் தொழில் பண்ணணும்னு அவசியம் இருக்கா? ஆண்டவன் கபட்டுக்குள்ள நான் வாட்டுக்கு வீட்டில் படுத்திருப்பேன். அப்படி என்ன பண்ணணும்? கபட்டுக்குள்ள இருக்க தங்கத்தை வெளியில எடுத்து காமிச்சிருந்தேன்னா பேசாம வீட்டில் படுத்து கிடந்திருக்கலாம். எல்லாரும் உரசி பார்ப்பாங்க. பரவாயில்லடி, செய்குழி உண்டு சேதாரம் இருக்காதடி.
செய்யவும் மாட்டாங்க. இப்படி பேசாத, எனக்கு எரிச்ச முசிரா இருக்கு. அடியே சொல்லுங்க. வாழ்க்கையில் ஏன் தெரியுமா பெண்ணா பிறக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். நான் என்ன நினச்சி வேதனை பண்ணல, அடுத்து அம்மா வந்து உன்னை எப்படி பேச போகிறாங்கன்னு நினச்சி தான் வேதனைப்படுறேன். அடியே சொல்லுங்க. வாழ்க்கையில் ஏன் தெரியுமா பெண்ணா பிறக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். இந்த பெண்களுடைய வாழ்க்கையே ரொம்ப சிரமமான வாழ்க்கை. எப்படி? ஒரு பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையும் அனுசரித்து தானே வாழ்கிறா. புருஷனை அனுசரித்து வாழ்கிறா, மாமனார் மாமியார் எல்லாத்தையும் அனுசரித்து தானே வாழ்கிறா. யாராவது பொம்பளை மனசை புரிஞ்சு நடந்துக்கிறாங்களா, இல்லை பொம்பளை மனசை புரிஞ்சு தான் குடும்பம் நடத்துகிறாங்களா? பொதுவாக பொம்பளை பிள்ளைய ஆசைப்படுறது என்ன? காலையில் புருஷன் வேலைக்கு போகிறாரு, பொழுது சாஞ்சு வீட்டுக்கு வரும் பொழுது கொஞ்சோண்டு பூ வாங்கிட்டு வருவார், நம்மக்கிட்ட அன்பாக பேசுவார். இதைத்தான் பெண்கள் பூரா எதிர்பார்க்குறது. எங்கள் வீட்டில் ஒரு வீட்டில் அப்படியா நடக்குது? குடிகார பயிலுக கண்ட சரக்கு குடிக்கிறாங்க. நல்ல சரக்கு குடித்தாலும் பரவாயில்ல, இருக்கிறதுலே ரொம்ப மட்டமான சரக்குன்னு அதைத்தான் தேடி கண்டுபிடிச்சி குடிக்கிறாங்க. அது உனக்கு என்ன பிரச்சனை? ஆத்தாடி சரக்கு குடிக்கும்போது வாயிலேருந்து பீவாடை தான் வருது. கரமா நானா மோந்து வாக்குறேன். குடிக்கும்போது அங்கேருந்து வாடை இங்கே குப்பீர்னு அடிக்குது. தண்ணியை போட்டாலும் பரவாயில்ல. சரி தண்ணி போட்டாச்சுல, இந்த அணி பாக்கு எத்தனை பாக்கு இருக்குது அதை வாயில போட வேண்டியதானே, அதையும் போட மாட்டாங்க. கணேஷ் போலின்னு ஒன்று இருக்குடி, பூஸ்ட்டு. அதை ஓடி இப்போ நல்ல தொண்டை ஓப்பன் ஆகும். அதை உள்ளங்கையில் கொட்டி நல்லா கசக்கி ஆட்டுப்புழுக்க சைஸில் எடுத்துறது. தண்ணி போட்டு முடிச்சோடனே இது போட்டு உள்ளே திணிக்கிறது. அந்த நாத்த வாயோட வீட்டில் போய் பொண்டாட்டி வாயில் வச்சு முத்தம் கொடுப்பியாம் பாரு. அதோடு அந்த பொம்பளை குருணை மருந்தை குடிச்சுக்கிட்டு சாகணும். அப்போ எவ்வளவு அந்த வீச்சத்தை பொறுத்துறதுக்கு நம்மளாம் குடும்பம் நடத்துகிறோம் பாரு. அதெல்லாம் நினச்சி பார்த்தாலே வேதனையாக இருக்குது. அடி என்ன உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லுவேன், நீ யார்ட்டையும் சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன். நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். இன்னொன்று கிளிப்பு மச்சு வந்துருச்சு. காதலிக்கிறேன்னு சொன்னதுக்கா இங்கே தான் இருக்காரு. அவங்களாம் பெரியவங்க. அது கூட்டத்துக்குள்ள அப்பா அண்ணன் தம்பி எல்லாம் இருக்குங்க. அவர் புழு துணி போட்டிருப்பாரு, ஊதா துணி போட்டிருப்பாரு. அந்த கருவாப்பைய தான். சிரிக்காதடா, என் மாமன் தாண்டி, சொந்த தாய் மாமன். அவரை தான் சின்ன வயசுலேருந்து அவரை தான் நான் நொட்டுவேன்னு தேடிட்டு இருந்தேன். கல்யாணம் பண்ணுவேன்னு. அப்படி ஒரு அழகு. இங்கே பாடுறா, இங்கே கருவாப்பையில குனிஞ்சு என்ன பார்க்குற? இருக்குடி. அவர் கையில் கட்டியிருக்காரா? எப்பயுமே கையில் தான் கட்டுவார். எங்கேயாவது கல்யாணத்துக்கு போகணும், காது குத்துக்கு போகணும்னா தான் பேண்ட் சட்டை போடுவார். ஆனால் தொழிலுக்கு வந்துட்டாருன்னா கையில் கட்டிட்டு தான் வருவார். ஏன்னா மரத்தில் ஏறும்பொழுது கையில மடிச்சு கட்டிட்டு மேலே ஏறி கொலா கட்டணுமா இல்லையா? அந்த கொலா கட்டுற அழகில் தான் நான் மயங்கிட்டேன். எங்கள் ஊர் திருவிழாவுக்கு இவர் தான் மைசெட்டு போட்டாங்க, இழுத்தடிச்சாம்பட்டி. அந்த ஊரில் மனுஷன் பேர் வாங்குறதுக்காக மரம், மட்டை, போஸ்ட் மரம், புளிய மரம், பொங்க மரம், ஒரு மரத்தை விடலை, எல்லா மரத்தில் ஏறி கோலா கட்டுறாரு. பேர் வாங்கணும்ல. என் வீட்டு பக்கத்தில் பெரிய மாங்காய் மரம், அடர்த்தியாக இருக்கும் மரம் பூரா. சீசன் வேறு, மாங்காய் சீசன் வேறு. மாங்காய் காய்ச்சி தொங்குது. பக்கத்தில் மாநகராட்சி கொலா. திருவிழாவுக்கு போகணும்னு சொல்லி குழாயில் தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். மரத்தில் சலச்சலன்னு சத்தம் கேட்குது. என்னடா மரத்தில் சலச்சலன்னு சத்தம் கேட்குது? களவாணி பொழுங்க மாங்காவை களவான்றாங்களே, நம்ம மரத்தில் எப்படி ஏற போச்சு அப்படின்னு சொல்லி குழாயில் தண்ணி அடிக்கிறத விட்டு மரத்தில் இப்படி அண்ணாந்து தான் பார்த்தேன். எதை பார்த்தீங்க? ஆவி மனுஷன் கொலா கட்டுற அவசரத்தில் உள்ள சட்டி போடாமல் எரிக்க. பச்சையா தெரியுற மாங்காய் பூரா எனக்கு கருப்பா தெரியுது. நீ என்ன தெரியுமா பண்ணியிருக்கணும்? துரட்டி வச்சு நானும் இழுக்கலாம் தான் பார்த்தேன். லவக்குன்னு மாங்காய் விழுந்துருச்சுன்னா அதில் மாங்காய் பச்சடி வச்சு குடும்பேன். என்ன மசத்துக்கு? அதனால அவர் மாங்காய் அவர்கிட்டயே இருக்குன்னு விட்டுட்டேன். இப்போயாவது சட்டி ஓட்டிருக்கியா? என்ன போட்டிருக்கேன். ஆமாம், பத்திரமா இருக்கணும். அப்புறம் எறும்பு குடிச்சிருச்சுன்னா தடிச்சு போகும். என்னது எறும்பு தடிக்கிற அளவுக்கு இருக்கேன். சரி, நீ யாரையாவது காதலிக்கிறியா? இல்லடி. ஆத்தடி, உனக்கு ஒரு வய அமைய மாட்டானே. சரி பரவாயில்ல, இருக்கட்டும். அடியே, யார் மனசுல என்னென்ன இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அம்மாவை கூப்பிட்டு காவலுக்கு போகிற விஷயத்த பேசணும். அம்மாவை கூப்பிடுவோம், காவலுக்கு போகிற விஷயத்த அம்மாட்ட பேசணும். அம்மா வந்தோம் மகராணி, வந்தோம். உங்களுக்கு வாய்ப்பு தான் பாடு. Say
என்ன தொண்டை அப்படி இருக்கு ரெண்டு பேருக்கும் தொண்டைகள் கிச்சு கிச்சு. சரி இருக்கட்டும் அடி. அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. உன் பேர் என்ன? என் பேர் அங்கவை. என் பேர் சங்கவை. வச்சுட்டாங்க உனக்கு. என்னடி காலையில முனீஸ்வரன் கோயிலுக்கு நாங்க பொங்க வைக்க போறோம். சரி இருக்கட்டும். தம் அடிக்கிறவங்க தம் அடிக்காதீங்க. அம்மாவுக்கு தம் அடிக்கிறது பிடிக்காது. பிடிக்கல. வாட பிடிக்க முடியல என்னால. சரி எங்க இருந்து வருதுன்னே தெரியல. அடியே அம்மா நம்ம எங்க போறோம் தெரியுமா? நம்ம எங்கம்மா போறோம்? நம்ம எல்லாம் திணைக்காவலுக்கு போறோம். அதுதான் உண்மை. உனக்கு அங்கவை என்ற பெயரை வைத்தது யார்? சாலமன் பாப்பையா. ஐயா வச்சாங்களா? அடேங்க அப்பா முகத்தை பாருங்க, புள்ள வத்த குரங்கட்ட மாதிரி. சரி இருக்கட்டும். நம்ம எல்லாம் திணைக்காவலுக்கு போறோம். கண்டிப்பா. காவெல்லாம் ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு எல்லாரும் சேர்ந்து கொஞ்ச நேரம் விளையாடுவோம். விளையாடுவோமா? நம்ம சின்ன பிள்ளைய தானேமா? நாங்களாம் சின்ன பிள்ளைய. நீ என்ன பல வருஷமா சின்ன பிள்ளைங்கற? யார பத்திரி கலெக்ட் முண்டங்கற ஏண்டி பொங்காச்சிருக்கு பா மவள. யார் ஓடுதக்கற முண்டங்கற ஏண்டி லூசி சின்ன ஏண்டி பொங்காப்பே வேணா நேத்து கையில ரத்தம் வந்துருச்சு. ஏண்டி அப்புறம் நம்ம என்னை பார்த்து கலெக்ட் முண்டங்கற ஒரு இடத்துக்கு தலைவி நீங்க எதனா கேக்குறீங்க அவள? இல்ல ரெண்டு பேரும் எங்க ரெண்டு நல்லா தானடி பேசிக்கிறீ எப்படி சண்டை ஓட்டு? அப்புறம் நம்ம என்னை பார்த்து கலெக்ட் யார பத்திரி கலெக்ட் முண்டங்கற நார முண்டை அஜய்யா போச்சுல. அடியே இந்தடி நீ எல்லாம் பொம்பளையா? நீ பாத்தீங்களா போது பாவடை தூக்கிட்டு என்ன பார்த்து பொம்பளையான்னு கேக்குறீங்களே. நான் என்ன பொம்பளையே இல்ல. அப்ப நான் என்ன ரவுடி முண்டையா? இல்ல இல்ல நீ உன்னைய பொம்பளை இனத்தை தான் சேர்க்க முடியாது. எங்கடி போற? போச்சு போச்சு வாங்க வா. போச்சு தூங்கிட்டு இருக்க மனுஷன். வாடி நம்ம எல்லாம் பேசிக்கிட்டு நந்தவனத்துக்கு வந்துடும். மயில பத்தியா? கழுத்து சுளுக்கு விழுந்திருக்கு, அந்த பக்கம் திரும்பி கிடக்குது. மயில அழகா திரும்பி நம்மள எல்லாம் பாக்குது. இடத்த பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன பண்ணலாம்? விளையாடுவோமா? ஆமா விளையாடுவோம். விளையாடுறதுன்னு யோசனையா இருக்கு. பெண்கள் பூரா சேர்ந்துருக்கோம்ல, கும்மி அடிச்சு விளையாடுவோம். அது வேணாம், பேசாம காவடி தூக்குமா? வேற ஏதாவது விளையாடுவோம். காவடி தூக்குமா? வாடி வேற விளையாடுவோம். வேற என்ன? மைக்க தூக்கி சாட்டுன்னு அடிச்சு விடுமா? இடத்த பார்க்கும் பொழுது எப்படி அழகா இருக்கு தெரியுமா? வெட்டி கீழே வெட்டி வந்த வெட்டி வேறு வாசம் காத்தோட வெட்டி வருது. ஒட்டிக்கிட்டு ஒட்டி வந்த ஒட்டியான போல மொழி வருது. வெட்டி கீழே வெட்டி வந்த வெட்டி வேறு வாசம் காத்தோட மொழி வருது. ஒட்டிக்கிட்டு ஒட்டி வந்த ஒட்டியான போல மொழி வருது. கொஞ்சம் நீரம் அனைத்தான் சொல்லிக்கோ. போச்சு அதை சொல்லி 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 போச்சு. சொற்கையில் சிக்கி போச்சு அதை சொல்லி 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 போச்சு. அட வெட்டி கீழ் வெட்டி வந்து வெட்டி வெட்டி வாசம் காற்றோடு ஒட்டிக்கிட்டு ஒட்டி வந்த ஒட்டியார ஒட்டி வருது. அதை சொல்லி 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 போச்சு. சொல்லி 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 போச்சு.
படபடன்னு ஆமா, சுருக்குப்பா. இங்கே இருக்கிற போல இருக்கு. ம். ஆமா. இங்கேயே இருக்கணுமா? ஆமா. நாளைக்கு அடுத்த ஊருக்கு போகணுமா? சரி இருக்கட்டும். ஆமா, நம்ம என்ன வேலையா வந்தோம் தெரியுமா? பறவை விரட்டணும். பறவை விரட்ட வந்தோம். விரட்டணும். உனக்கு ஒரு கல்யாணம் முடிச்சு வைக்கலாம்னு நினைக்கிறேன். வேணாமா? ஏண்டி? ஏமா கிழட்டு முண்டைக்கு போய் கல்யாணம். ஏய் மண்ணை வாரி தூத்திடுவேன். ஏய், நீ யாரையாவது காதலிக்கிறியாடி? உன் மனசுக்குள்ள யாராவது இருக்காங்க? இருக்காரு, அவர்தான் இந்த கண்டுக்க ஊர்ல யாராவது பிடிச்சிருக்கா உனக்கு? பிடிச்சிருக்கு. ஆ? ஊர்ல இல்ல, ஆ. இங்கதான். இங்க யாரு? அந்த ஊதா கல்ல சட்டை விட்டு மைக் செட்டுக்காரனா? ஏய், வேணாம் நம்பாதீங்க. எல்லா ஊர்லயும் மைக் செட்டுக்காரன் தான் சொல்றாங்க. மாங்காய் பறிக்கும் போது சொல்லாதீங்கம்மா. இந்த அளவுக்கு நீங்க எல்லாம் மைக்கில் பாருங்கன்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என் மாமன் தான். ஆ? அவர் தான் வாலி ஏத்தி ஏத்தி வச்சுக்கிட்டே ஆ, இருக்காரு. சரி சரி சரி. அவருக்கு வேலையே அதானடி. சிரிக்காதரா கருவாப்பையில சிரிச்சு சிரிச்சு மயக்கி போடுறான். ஏய், இங்க வர இந்த கொடுமை. காவல் பாரு. வந்த இடத்துல இந்த வேலை பாக்குற என்னடி? வீட்டுக்காரம்மா பார்த்துச்சுன்னா அப்படிதான் சண்டைக்கு அவருக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. கல்யாணம் ஆயிடுச்சாக்க ஆயிடுச்சு. கொண்டு விடுவேன் பாத்துக்க. ஆயிடுச்சுன்றாரு. ஒழுங்கா காலையில என் வீட்டுக்கு வந்துரு சொல்லிருக்க. ஏய், எதுக்குடி? அப்புறம்? நீ போயிரு அவர் வீட்டுக்கு. எப்படியா சக்கலாத்தி சண்டை வந்தாலும் பரவாயில்ல. அடி, உங்க மனசுல காதல் இருக்கான்னு தெரியல. உங்க மனசுல என் மனசுல அழுகுது தம்பி. தெரியுது. என்னப்பா ஏன்டி இப்படி சிரமப்படுற? பீங்கான முடிக்கிட்டா. அம்மா நான் நீங்க ஆடல மாட்டேனே, கோச்சுக்காதியே. ஏமா ஆட மாட்டேன். ஆடுறங்க ஆடுங்கன்னா ஆட மாட்டேன்றேன் நான் தான். சரி இருக்கட்டும். மனசுக்குள்ள நீ தண்ணியை விட்டு ஆடிக்கிட்டு இருக்க ஒண்டியே விடி. என் மனசுக்குள்ள ஒருத்தர் இருக்காரு. யாருமா? அவர் யார் தெரியுமா? சொல்லுங்க. எப்படி இருப்பாரு உங்க தெரியுமா? கண்ணம்லாம் சிவந்து இருக்கே. எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயோ எனக்கு ஏன் இங்க வர? ஏய் ஏய் வெக்கமா இருக்குன்னு முகத்தை முன்ன பாவடை தூக்கிட்டு விடுற பக்கி. எதுவும் தெரிஞ்சா என்ன? முகம் தெரியக்கூடாது. ஆமா, ஆமா. ஆமா. சரி இருக்கட்டும். நீங்க காதலிக்கிறீங்கல்ல, எனக்கு வரப்போற மாப்பிள்ளை இப்படித்தான் இருக்கணும்னு மனசுக்குள்ள இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும்னு ஒரு கணக்கு ஒரு இருக்கு. கற்பனை வச்சிருக்கேன். எப்படிமா? சொல்லவா? பட்டி பாக்கும் பட்டி பாக்கும். கரிசல் காட்டு பெண்ணே, என்னவனை கண்டாயா? பொலிவுக்கு சுமந்தே, என்னவனை கண்டாயா? என் இருதில் நடுவில் நுழைந்தவன் எவனும் அவனை கண்டாயா? என் இருதய நரம்பில் கருத்தவன் எவனும் அவனை கண்டாயா? கொஞ்சம் கனவு கொடுத்தவன் என் தூக்கம் திருடி சென்றான். என்னை கண்ணில் நினைத்தவன் ஏனோ தனியே சென்றான். இருதில் நடுவில் நுழைந்தவன் எவனும் அவனை கண்டாயா? என் இருதய நரம்பில் கருத்தவன் எவனும் அவனை கண்டாயா?
வந்துட்டாரு அவரு. காவலுக்கு போறோம். யாரு? முருகன். நான் வணங்குற முருகன். தெரியுமா? அவரை நானே காதலிக்கிறேன். அவர் வேணாமா? ஏண்டி? ரொம்ப கோவக்கார மனுஷன். இல்ல இல்ல. ஒத்து பழம் கிடைக்கலன்னு சொல்லி என்கிட்ட கோவமே விட மாட்டேன். அதுக்கு சொல்லலாமா? ஏன்? பழம் கிடைக்கலன்னு சொல்லி கோவத்துல போய் பழனியில போய் நின்னு. ஆமா, தனக்குன்னு ஒரு நாடு, தனக்குன்னு ஒரு மக்கள் தேவையா? ஆமா, நாளைக்கு அவருக்குன்னு ஒரு அரசாங்கம். உங்களுக்கு அவருக்கு நாளைக்கு ஏதோ ஒரு குழம்பு சண்டை வந்துருச்சுன்னு என்னை விட்டுட்டு அவர் போக மாட்டாரு. அவர் என் கூடயே தான் திரிவார். தெரியட்டும். போக மாட்டாரு. அதனால என் மேல அவ்வளவு காதல். பரவாயில்ல, வரட்டிடுமே. ஆனோளம் 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 அடானவ போற்றிடு மருநாதம் எந்த பறவையா போதா பாத்தீங்களா? போக கூடாது, அவங்க எல்லாம் போக கூடாதுன்னு அந்த போற. நம்ம இப்படி எல்லாம் இருக்கோம், பாடுறோம், பேசுறோம், எல்லாம் அதுக்கு முக்காவாசி பெண் பறவை பூரா பறந்து போயிருச்சு. இல்ல இருக்காங்க. நான் எப்ப வந்தப்ப இப்படி இருந்தாலும் அப்படியே இருக்கு. அப்படியே இருக்கட்டும். இருக்கட்டும். ஆளுக்கு ஒரு திசையில் இருந்த பறவைகளை ஆகட்டும். விரட்டலாம். இதுவும் வேதி மலைச்சாறு. கண்டிப்பா. நம்மிடத்தின் வாடி தம முனிவர்கள் பெரியவர்கள் யாராவது வருவார்கள். அப்படி எவரேனும் வந்தார்களே ஆனால் இந்த இடத்தினுடைய தலைவி உத்தரவு. ஏய். விளக்கமா புஞ்சுவோம். வள்ளி அழைத்ததாக அழைத்து வாருங்கள் தோழிகளே. ஆனோளம் சோ. அம்மா போயிட்டாங்கடி. அடியே டேய் போ வரேன் உள்ள. திங்கள் ஊரங்கி